மாணவி பல்கலைக்கழகத்துல புகார் அளிக்காமலே போஸ்ட் கமிட்டில புகார் அளிக்காமலே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க 100 கால் பண்ணி. அப்படி ஒன்றும் தகவல் இல்லை. அப்படின்னா காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது அதுக்கு விசாரணைக்கு முகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லலாம். அது எங்க இல்லை போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை சார், மீண்டும் சொல்லுகிறேன், மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை காவல்துறை மூலமாக ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவ்வளவுதான். தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது வாக்குமூலமான இல்ல அது அதுக்குரியதுதான் இது. இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல. முரண்பட்ட செய்தி அல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது தெரியும். அதுக்கு இடைப்பட்ட மாற்று செய்தியை என்னிடம் பெற இயலாது. ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு இருக்கு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம்னா. அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரு வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு, கோர்ட்ல நிக்குமா? இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படணும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களையா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறார். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டரா இருக்கிற? வெக்க பண்ண. இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு. நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெக்கப்படணும். திமுக இருந்தா நான் சொல்லியா? திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல. நமக்கு ரத்தம் கொதிக்கல. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? இந்த புகார் அந்த மாணவி தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் யார் இருந்தாங்க இல்லை என்பதை விசாரிப்பது காவல்துறை கடமை.
அதை தட்டி கழிக்கிறாங்க. இந்த சார் யார் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. ஆனா அவர் அப்படிதான் சொல்ல முடியும். குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் சொல்லி அவனை வேற வழி. ஆகவே இந்த உண்மையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு சரியான பாதையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, இல்லது வெளியில் நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னும் அந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னா தெரியலையே. அதனால தான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. சார், நான் அரசியல் காணல. இது நடந்த சம்பவம் உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தில் வருது, அதான் சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்குது? நடக்காத சம்பவத்தை சொன்னீங்களா, நான் ஏற்றுக்கிறேன். இத்தனை சம்பவம் நடந்துகிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுதுல்ல. அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். ஆனால் நான் எங்கேயும் போய் பார்க்கல. உங்கள் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்கிறேன்.